வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், விதை ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ. விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18 வியூஆர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி. ஹாய் ப்ரோ. இஃப் சந்திரன் இஸ் மோஸ்ட் ஆல்மோஸ்ட் ஓகே. இஃப் சந்திரன் இஸ் ஆல்மோஸ்ட் அமாவாசை, ஃபர்ஸ்ட் ஹவுஸ் பிஹைண்ட் சூரியன். சூரியனுக்கு பின்னாடி இருக்கிறாரு. அமாவாசையை நெருங்கின ஒளி இழந்த சந்திரனா இருக்கிறாரு. பட் ஜாயின் டுகெதர் வித் குரு டஸ் மீன் தட் பிளானட் இஸ் கடகம். தட் பிளானட் இன் கடகம் இன் நவாம்சம் சுபத்துவம். ஓகே, கேள்வி என்ன கேக்குறீங்கன்னா, ராசி கட்டத்துல அமாவாசையை நெருங்கின சந்திரனோடு குரு சேர்ந்திருக்கிறாரு. இந்த இடத்துல குரு எத்தனை டிகிரியில சேர்ந்திருக்கிறாரு? குரு ஒரே டிகிரியில சேர்ந்திருக்கிறாரு. அந்த சந்திரன் அமாவாசை சந்திரனே இல்ல, அப்படியே பௌர்ணமி சந்திரன் எடுத்துங்க. குரு ஒரு 10 டிகிரி தள்ளி இருக்கிறாரு. சந்திரன் சுபத்துவ நிலையில இருக்காரு. குரு 15, 20 டிகிரி தள்ளி போயிட்டாரு. குருவின் ஒளி கண்டிப்பாக சந்திரனுக்கு கிடைக்கவே இல்லை. அந்த இடத்துல சந்திரன் அமாவாசை சந்திரன் தான். இப்ப நீங்க என்ன கேக்குறீங்க? இதே குருவுடைய அமைப்புகள்ல இருக்கக்கூடிய குருவுடைய தொடர்புல இருக்கக்கூடிய இந்த சந்திரன் அப்படின்றதுனால இந்த சந்திரனுடைய வீடு கடக வீட்டுல இருக்கக்கூடிய கிரகம் சுபத்துவ நிலையை எட்டுமா? கண்டிப்பா அந்த சுபத்துவ நிலை அந்த கிரகத்துக்கு வராது. ஏன்னா உங்களுக்கு உங்களுடைய அதாவது சந்திரன் வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி படுத்திருக்கிறாருங்க. அவருக்கு சர்ஜரி கிஜரி பண்ணி அப்படி இப்படின்னு குரு வந்து காப்பாத்திட்டாருன்னு வச்சுங்க. சுபத்துவ நிலையை சொல்றேன். காப்பாத்தி பெட்ல வந்து கட்டு போட்டு தான் படுக்க வச்சிருப்பாங்களே தவிர இவர் இன்னொருத்தரை ஓடி போய் காப்பாத்துற நிலைமையில இருக்க மாட்டாரு. இதுதான் அமாவாசை சந்திரனுடைய நிலைமை. ஓகேங்களா? இந்த அமாவாசை சந்திரனை ஒரு சனி பாக்குறாரு. இன்னும் நிலைமை மோசமாகுது. வென்டிலேஷன் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி வரும். இப்போ இந்த ஒளி இழந்த அமாவாசை சந்திரனுடைய வீட்டுல இருக்கக்கூடிய கிரகம் ராசி கட்டத்துல கடகத்துல இருந்தாலும், நவாம்ச கட்டத்துல கடகத்துல இருந்தாலும் தன்னுடைய இயல்பு என்னவோ அதை தான் பண்ணும். அதாவது நல்லதை கெட்டதை குறைச்சிக்கிட்டு நல்லது பண்ணுமா? கண்டிப்பா இல்ல. இந்த சந்திரனுக்கு அதியோகமும் இருக்காது. ஒளி இழந்த சந்திரனுக்கு அதியோகமும் இருக்காது. குரு பார்த்த சந்திரனுக்கு அதியோகமும் இருக்காது. அதாவது சந்திரனுடைய 3, 7, 8ஆம் சந்திரனுடைய 6, 7, 8ஆம் பார்வையோட அமைப்புகள் இருக்காது. ஒருவேளை இந்த சந்திரன் வந்து அதீத சுபத்துவம், அதாவது முழு சந்திரனா இருக்கிறாரு, ஒரு பங்குனி உத்தரமா இருக்கிறாரு. இந்த பங்குனி உத்தரத்துல இருக்கக்கூடிய அந்த சந்திரனுடைய வீடுகள்ல இருக்கிற கிரகம் சனியோ செவ்வாயோ ராகுவோ கண்டிப்பாக சுபநிலையை எட்டுவாங்க. குருவா இருக்கிறாரு, புதனா இருக்காரு, யாராக இருந்தாலும் இந்த சுபநிலை ராசி கட்டத்திலையும் வரும், நவாம்ச கட்டத்திலையும் வரும். ஒருவேளை அந்த பௌர்ணமி சந்திரனை இல்ல அந்த பௌர்ணமி சந்திரனோடு ராகு சேர்ந்துடுறாரு, குரு ராகு சேர்ந்துடுறாரு, சனி சேர்ந்துடுறாரு, செவ்வாய் சேர்ந்துடுறாரு. எல்லா கிரகங்களும் அந்த பாவ கிரகங்களும் அந்த சந்திரனோட சேர்ந்து அந்த சந்திரனை அமுத்தி வச்சாலும் கூட கடக வீடு சுபத்துவ நிலையில இருக்கும். கடக வீடு எப்படி சுபத்துவ நிலையில இருக்கும்? ஏன்னா சந்திரன் தானே இயல்பிலேயே ஒளி பொருந்திய சந்திரன், இயல்பிலேயே ஒளி கொடுக்கக்கூடிய வெளிச்சமான சந்திரன் அப்படின்றதுனால இந்த பாபத்துவம் அடைஞ்சிருந்தாலும் சந்திரனின் வீடுகள் ராசி கட்டத்திலையும் சரி, நவாம்ச கட்டத்திலையும் சரி, சுபத்துவ அமைப்புகளை உங்களுக்கு கொடுத்தே தீரும். சரிங்களா? மீண்டும் வேற ஒரு வீடியோல மறுபடியும் சந்திக்கலாம். நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.